அதே மாதிரி மூணாவது கேள்வி, இசி மிஷினை ரீடபிளாக ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 65 லட்சம் பேருக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்புறம் தானே நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடியே ஏன் கொடுக்க மாட்டேன்? இப்படி நிறைய கேள்விகள். அதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, ஆதார் ஏன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை? அது பயோமெட்ரிக் மூலமாக இட் இஸ் லிங்க்டு வித் பேங்க் அக்கௌண்ட், இட் இஸ் லிங்க்டு வித் ரேஷன் கார்டு, இட் இஸ் லிங்க்டு வித் யுவர் ஆல் அதர் டிரைவிங் லைசன்ஸ், எவ்ரிதிங். அதை ஏன் எடுத்துக்கல? இன்னைக்கு இந்தியன் என்பதற்கு சொல்லுவான அடையாளம் என்று நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டு தான் இந்தியன் என்பதற்கு அடையாளம் என்று வைத்துக் கொண்டிருந்தோம். ஆதார் தான் இந்தியன் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னீர்கள். அதை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்ற பல கேள்விகள், இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் அகிலேஷ் யாதவ் அந்த கேள்வியில் 10வது கேள்வி என்னன்னா, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அகிலேஷ் யாதவ், இது நான் கேட்கல சார், இந்த கேள்வியெல்லாம் பத்திரிகையாளர் அங்கே கேட்ட கேள்விகளை நான் தமிழில் எழுதி கொண்டு வந்திருக்கேன். இப்போ முன்னாள் முதல்வர் உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ் ஒரு 5 தொகுதிகள் சம்பந்தமாக 18,000 நேம்ஸை உள்ளடக்கி அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி, ராஷ்டிரிய ஜனதாதள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கேள்வியில் கேட்டிருக்கிறார். அதற்கு ஏன் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டிருக்காங்க.